வெல்கம் டு நவனிகாஸ் டிஏவி. இன்றைக்கி நம்ம ராஜ்மா பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். 8 மணி நேரம் ஊற வச்ச ராஜ்மா 1 கப் எடுத்துக்கிறேன். ராஜ்மா பீன்ஸ் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அதோடவே 1 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. 4-5 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஸ்டீம் போயிடுச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து பிரியாணி செய்ய குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில், 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. அடுத்து பிரியாணி ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம். 1 துண்டு பட்டை, 2 இலை, 3 ஏலக்காய், 3 கிராம்பு, 2 மராத்தி மொக்கு, 2 ஸ்டார் பூ, 1 டீஸ்பூன் சோம்பு, 1 கப் அளவுக்கு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகா, 1 கொத்து கருவேப்பிலை. வெங்காயத்தோட கலர் சேஞ்ச் ஆகிற வரை வதக்கி விடுங்க. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு தக்காளி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு வதக்கி விடணும். இப்போ மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் பிரியாணி மசாலா. மசாலா பொருட்களோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விடுங்க. 4 டேபிள் ஸ்பூன் புளிக்காத தயிர் சேர்த்துக்கங்க. அதோடவே மல்லித்தலையும் புதினா தலையும் சேர்த்துக்கங்க. 1 கப் அளவுக்கு உருளைக்கிழங்கு சேர்த்துக்கங்க. உருளைக்கிழங்கு ஆப்ஷனல் தான், நீங்கள் உருளைக்கிழங்கு இல்லாமல் கூட செய்யலாம். உருளைக்கிழங்கு சேர்த்து செய்யும்போது பிரியாணி இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக வரும். உருளைக்கிழங்க மசாலாவோடு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ வேக வச்சு எடுத்துருக்க ராஜ்மா 1 கப் சேர்த்துக்கிறேன். ராஜ்மாலையும் மசாலா பிடிக்கிற அளவுக்கு பெரட்டி விட்டுட்டு 1 நிமிஷம் வேக விடுங்க. ஒரு கப் பாஸ்மதி ரைஸ் அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கேன், அதை இப்போ சேர்த்துக்கலாம். பாஸ்மதி ரைஸை சேர்த்ததுக்கப்புறம் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ராஜ்மா வேக வச்சு தண்ணி 1 கப் எடுத்துக்கிறேன். 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணிங்கிற அளவில் எடுத்துக்கோங்க. இதோட இன்னொரு கப் தண்ணி எடுத்துக்கலாம். 2 கப் தண்ணி சேர்த்தாச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி கொதி வர ஸ்டேஜில் மூடி வச்சுருங்க. மீடியம் ஹீட்டில் வச்சு 1 விசில் விட்டு எடுத்துக்கலாம். ஸ்டீம் போயிடுச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பிரியாணி நல்லாவே ரெடி ஆயிடுச்சு. ராஜ்மா பிரியாணி ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி.